गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் 7ஆம் தேதி 2010 விரோதிநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாதம், அதாவது மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், அஷ்டமி திதி. இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை. பேர்பட்ட நல்ல நாளில் இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். போன அத்தியாயத்தில், அதாவது 7வது அத்தியாயத்தில் பிரம்மநாரத சம்வாதம் ராஜா சுகாச்சாரியால் மூலமாக கேட்டான். பிரம்மநாரத சம்வாதத்தை கேட்ட ராஜா பரீட்சித்து சுகாச்சாரியால் சில கேள்விகள் கேட்டு பிரச்சனை பண்ணுறான்.
அதுதான் இந்த 8வது அத்தியாயத்தினுடைய சம்மரி. வழக்கம் போல் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கொடுத்த சம்மரியே இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறேன் நான். அஷ்டமே தேக சம்பந்தம் ஆக்ஷிபன் ஈஷஜீவயோः பகூன் பரீட்சிதா பிருச்சத் புராணார்த்தான் புபுத்சிதான். இந்த 8வது அத்தியாயத்தில் ராஜா பரீட்சித்து சுகாச்சாரியால் பார்த்து கேட்டான், ஈஸ்வரன் ஜீவன் இவா 2 பேர்களுக்கும் ஒரே மாதிரி தேக சம்பந்தத்தை சொல்கிறேழுதா அப்படின்னு ஆக்ஷேபிக்கிற மாதிரி புராணார்த்தங்களை ராஜா சுகாச்சாரியால்கிட்ட கேட்டான். இதுதான் இந்த 8வது அத்தியாயத்தினுடைய சம்மரி. எவ்வளோ பேர் பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காள். இருந்தாலும் நம்ம இப்போ நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர்றது கள்ளங்குடி பெரியவாள் கள்ளங்குடி நடேசாஸ்திரன்னு இருந்தவாள். அவள் பாகவதத்துக்கு வியாக்கியானம் தமிழில் எழுதியிருக்காள். அது ஸ்ரீதர வியாக்கியானத்தை பார்த்துட்டு அதை ஒட்டி எழுதியிருக்காள். ஏன்னா இந்த ஸ்லோகம் சொல்கிறது வழக்கம். வியாசோ வேத்தி சுகோ வேத்தி ராஜா வேத்தி ந வேத்தி வா ஸ்ரீதர சகலம் வேத்தி ஸ்ரீநிருசிம்ம பிரபாவதா. ஸ்ரீதரர்னு ஒருத்தர், அவருக்கு நரசிம்மருக்கு மேலே உபாசனை, லக்ஷ்மி நரசிம்மர் உபாசனை. நரசிம்மர் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள் பூர்ணமாக. அந்த ஸ்ரீதரர் நரசிம்மருடைய பிரபாவத்தினால அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். வியாசோ வேத்தி, வியாசருக்கு எல்லாம் தெரியும். சுகோ வேத்தி, சுகருக்கு எல்லாம் தெரியும். ராஜா வேத்தி நவேத்திவா, ராஜாவுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீதர சகலம் வேத்தி, அவருக்கு எல்லாம் தெரியும் நாள். ஏன்னாள் ஸ்ரீ நிருசிம்ம பிரபாவதா, பகவான் நிருசிம்மமூர்த்தி அவர் உபாசக மூர்த்தி, இஷ்ட தெய்வம். அதனால் அந்த பிரபாவத்தினால அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொன்ன அந்த வியாக்கியானத்தை தான் எல்லாரும் எடுத்து கையாள்வாள். அதுதான் இந்த கள்ளங்குடி பெரியவாளும் தமிழில் புஸ்தகம் போட்டிருக்காள். அதுதான் நம்ம படிக்கிறோம் இப்போது. அத ஸ்ரீமத் பாகவதே द्वितीय स्कन्धे 8मोऽध्यायः. श्रीहरे नमः. राजोवाच ब्रह्मणा चोदितो ब्रह्मन् गुणाख्याने अगुणस्य च यस्मै यस्मै यथा प्राह नारदो देवदर्शनः. ராஜா பிரம்மனிஷ்டாளை பார்த்து கேட்டான், பிரம்மாவனால் தூண்டப்பட்டு எந்த பகவான் நிர்குணனான பகவான், குணாதீதர், அகுணசியனா அவருக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லா குணங்களும் அப்படியே ஒருங்கி அடங்கி நிர்குணமாக இருக்குது. அவருக்கு குணங்களுக்கு அதீதராக இருக்கார் அவர். அப்பேற்பட்ட அவருடைய குணங்களை எடுத்து சொல்லும்படி பிரம்மாவனால் தூண்டப்பட்ட நாரத சுவாமி யார் யாருக்கெல்லாம் சொன்னாள் இந்த கதையேன்னு கேட்டாள் முதல் கேள்வியில். நாரதா தேவதர்ஷனான்னாள். தேவவத்து தர்சனம் எஸ்ய சஹா தேவதர்ஷனா, சாக்ஷாத் பகவானையே பார்க்குறது மாதிரி இருக்குமாம் நாரதரை பார்த்தா. அப்பேற்பட்ட ரூபம் அவருக்கு. அதனால் அப்பேற்பட்ட நாரதர்னார். நாரதர்னு பேரை வர காரணமே நராணாம் சமூகம் நாரம் தியதி கண்டயதி இதி. மனுஷங்கிறதா பிறந்து மனுஷ கும்பல் இருக்கே, அந்த சமூகத்துக்கு நாரம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். தியதி கண்டயதி, அதில் இருக்கப்பட்ட கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாராம் நாரதர். அப்படி அதனால் நாரதர்னு பேர். இன்னொரு வியாக்கியானகாரா சொன்னால், நரஸ்ய தர்மம் நாரம் தத் ததாதி இதி நாரதா. அதாவது நம்ம மனுஷ கும்பல் மனுஷியால் எல்லாருக்கும் எது நல்ல தர்மம் எது சத்தர்மம் அப்படிங்கிறது அதான் அதுக்கு நாரம்னு பேர். அதை எடுத்து கொடுக்குறாளாம், அதனால் ததாதி, அதனால் நாரதகான்னு பேர். அப்பேற்பட்ட பிரம்மாவனுடைய புத்திரர் நாரதர். தேவதர்ஷனாக சாக்ஷாத் பகவானையே பார்க்குற மாதிரி இருக்குமா அவரை பார்த்தா. அவர் யார் யாருக்கெல்லாம் பிரம்மாவனால் தூண்டப்பட்ட நாரத சுவாமி என்ன சொன்னாள்னு முதல் கேள்வி கேட்டாள். ஏதத்வேதித்துமிச்சாமி தத்துவம் தத்துவவிதாம் வர ஹரேர் அத்புத வீரியஸ்ய கதாலோகசுமங்களாः. ஹரே அத்புத வீரியஸ்ய கதா, பகவான் அந்த அத்புத வீரியன் பொருந்திய பகவானுடைய ஹரிகதையை
சிறந்த மங்களத்தை தரக்கூடியது, எல்லாருக்கும் லோகம் முழுக்கும் அதை கேட்டால் மங்களத்தை கொடுக்கும். அந்த அப்பேற்பட்ட அந்த கதையே தத்துவவிதாம் வர எல்லா தத்துவங்களையும் அறிஞ்ச உங்கள்கிட்டேருந்து கேட்கணுங்கிறதாக எனக்கு ஆசை அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால், அந்த தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லணும் நீங்கள் நாள். ஏதத்து வேதித்தும் இச்சாமி, உங்கள்கிட்டேருந்து நான் கேட்டுக்கணுங்கிறதா ஆசை இருக்குன்னாள். கதயஸ்வ மகாபாக யதாகம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேஷ்ய நிசங்கம் மனஸ்தியக்ஷே கலேவரம். என்னுடைய உடலை விடுறதுக்கு முன்னாடி இந்த மனசை பூர்ணமாக கிருஷ்ணனிடம் வைக்க முடியாத அந்த அவனுடைய கதைகளை நீங்கள் சொல்லணும். அதில் என் மனசு கிருஷ்ணனுடைய கிருஷ்ணர்கிட்டக்கே என் மனசை அப்படியே பூர்ணமாக இருக்க முடியாது நீங்கள் செய்யணும்னாள். இதில் நிஸ்ஸங்கம்னு ஒரு பதம் போட்டிருக்காள். ஏன்னா நல்ல சங்கம் ஏற்படுதுன்னா நிஸ்ஸங்கம் ஏற்படுமா. அதுக்கப்புறம் நேர பகவான் மனசுக்கிட்டக்க போய் இருந்து முக்தி அடையாது. நடுப்புற பல ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கம். சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கம் ஏற்படுமா. அது ஏற்படுதுன்னா நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், மனசில் இருக்கப்பட்ட மோகம் பிரமே எல்லாம் போகுமா. நிர்மோகத்துவே நிశ్చல தத்துவம், நிశ్చலம்னா அசைவு இல்லாதன்னு அர்த்தம். வெரி ஃபோக்கஸ்டாக தத்துவம் என்னங்கிறது புரியும். நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தினாள். அப்போ தான் ஜீவன் முக்தியை ஏற்படுறது. இந்த ஜீவன் லிபரேட் ஆறான், ஃப்ரீ ஆறான்ங்கிறதாக சொல்கிறது வழக்கம். அப்படி இங்கே கிருஷ்ணனுடைய கதையை நீங்கள் சொல்லணும். இந்த உடம்பை விட போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில், அதனால் அதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட என் மனசு போய் அடையணுங்கிறதா சொன்னால், அப்போ தான் எனக்கு முக்திங்கிறதுனால. அப்போ சொன்னால் கிருஷ்ணே நிவேஷ்ய நிசங்கம் மனஸ்தியக்ஷே கலேவரம் ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் கிருணதச்ச ஸ்வசேஷ்டிதம் காலேன நாதி தீர்க்கேன பகவான் விஷதே ஹிருதி. ஏன் பகவானுடைய கதையை சொல்லணும்னால், ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம், ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம். இது நித்தியம் ஒருத்தர் பகவத்கதையை காதில் கொடுத்து கர்ணரந்திரம் வழியாக காதுகள் வழியாக உள்ளே போயிடுத்துனா, மனசுக்குள்ளே ஹதயத்துக்குள்ளே போயிடுத்துனா, அது எப்படி கேட்கணுமா, நித்தியம் கேட்கணுமா. நித்தியங்கிற பதம் அதுக்கு என்னத்துக்காக அப்படி போட்டிருக்காருனால், நித்திய கர்மா எப்படி பண்ணுறோமோ, நித்திய கர்மானுஷ்டானங்கள் சந்தியாவந்தனாதிகள் பண்ணுற மாதிரி பகவத்கதை ஸ்ரவணமும் அதில் சேர்த்து பண்ணோம்னால் தினம் கேட்கணுமா. விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தியஞ்ச நடனஞ்ச விசேஷத்தா பிரம்மன்னு பிராமண ஜாதினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவத்துனாள். எப்படி நித்திய கர்மா பண்ணுற மாதிரியே இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நித்தியங்கிற பதத்தை இங்கே போட்டிருக்காள், வியங்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக. ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் கிருணதச்ச ஸ்வசேஷ்டிதம் காலேன நாதி தீர்க்கேன, அதி தீர்க்கேன, அதாவது சீக்கிரமாக உடனே ரொம்ப நாள் பகவத்கதா சிரவணம் பண்ணி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு தான் பகவான்கிட்ட நமக்கு ஜீவன் முக்தி ஏற்படுங்கிறது கிடையாது. உடனேயே கிடச்சிடும். பகவான் விஷத்தே ஹிருதி, ஏன்னா பகவான் உள்ளே பூந்துடுறாராம் மனசுக்குள்ளே. அது சொன்னால் இங்கே அதனால்தான் ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணுறதே ஸ்ரத்தையா ஸ்ருண்வதா ஸ்வப்பிரயத்னா நாவசியகா இத்தி. பிரயத்னமே வேண்டாம்னால் காதில் விழுந்துட்டே இருக்கிறத ஒரு லைட்டு சுவிட்சை போட்டால் டார்க்னஸ் இம்மீடியட்டாக போய்டுறது, இல்லை வெளிச்சம் படுறது, எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆகிறது. இது என்ன வெளிச்சம் போய் அந்த இருட்டை துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் பிரகாசம் வருதா, வரல, உடனே எல்லாம் ஆறுது. லைட்டை சுவிட்சை போடுறோம், லைட் எரியிறது, இருட்டு போகிறது, வெளிச்சம் வருது, எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ். அப்படி ஸ்வப்பிரயத்னா நான் அவசியக்கா, பிரயத்னம் தேவையில்லைனால். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது பெரியவாள் சங்கர பகவத்பாதாள் அல்ப பிரயாசா அனல்ப ஃபலஹான்னாள். பலம் என்னோ அனல்பம், நிறையா பலன் உண்டு, ஆனால் பிரயாசம் ரொம்ப சுலபம்னாள். ஏன்னா பகவான் நாமாவை சொல்கிறதுக்கு எத்தனை பிஹெச்டி வேணும், ஒன்றும் வேண்டாம். ராமா கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு என்ன படிக்கணுமா, கிராமர் படிக்கணுமா, சம்ஸ்கிருத வியாக்கியானம் படிக்கணுமா, ஒன்றும் தேவையில்லை. அதான் இங்கே சொன்னாள், காலேன நாதி தீர்க்கேன பகவான் விஷதே ஹிருதி. விஷதே ஹிருதி, சுவாமி உட்கார்ந்துடுறார் ஹதயத்துக்குள்ளே. பிரவிஷ்ட கர்ணரந்திரேன ஸ்வானாம் பாவசரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஸ்ய யதா சரத். உள்ள காது மூலமாக கதையை உள்ளே கொடுத்துவிட்டா சுவாமி ஹிருதயங்கிறதான
கமலம் ஹிருதய கமலத்தில் போய் உட்காந்துடுறாள், க்ளீன் பண்ணி விட்றாளாம் ஹிருதயத்தெல்லாம், மனுஷனை சுத்தப்படுத்தி விட்றாளாம் ஹிருதயத்தை. எப்படின்னாள், துனோதி சமலம் கிருஷ்ணா, கிருஷ்ணர் உள்ளே பூந்து மனசுக்குள்ளே பூந்து இவன்கிட்ட எல்லாம் நல்லதே ஏற்பட முடியாது செய்து கெடுதலெல்லாம் வெளியில் க்ளீன் பண்ணி தள்ளிவிடுறாராம். எப்படின்னாள், சலிலஸ்ய யதா சரத்து, சரத்காலத்தில் நதிகள் ஓடைகள் இதில் போனாக்க தீர்த்தங்கள்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். கீழே ஒரு காசை போட்டால் 10 அடி கீழே இருக்கிற காசு கண்ணுக்கு தெரியும், அப்படி கிளியராக இருக்குமா சரத்காலத்தில் மழை பெஞ்சால் கூட. ஆனால் மழை காலத்தில் அதே நதிகள் கலங்கி போய் கிடக்கும். அதனால் சரத்காலத்தில் விசேஷமாக சொல்வாள், நல்ல ஜிலு ஜிலுன்னு குளிர்ச்சியாக இருக்கிற சமயத்தில் இந்த சரசு மடு எல்லாம் கலங்காமல் தெளிவாக இருக்குமாம். அதனால் துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஸ்ய யதா சரத்து, எப்படி சரத்காலத்தில் இருக்கிற நதிகள் தட்டாக்கங்கள் எல்லாம் எப்படி கிளியராக இருக்குமோ அப்படி மனசில் கிளியராக பண்ணிவிடுவாராம் சுவாமி. தௌதாத்மா புருஷ கிருஷ்ண பாதமூலம் நமிஞ்சதி, ஆத்மாவை க்ளீன் பண்ண ஹிருதயத்தோடு இருக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவானாம், பாதமூலம் ந முஞ்சதி, கிருஷ்ண பாதமூலம் ந முஞ்சதி, பாதமூலத்தை விடமாட்டானாம். ஏன்னா நல்ல யோகிகள்னால் யோகீந்திராணாம் துவத் அங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம் நாத்ததே பாதமூலம் நாள். அந்த பாதமூலம்னு பட்டதிரி சொன்னாள். எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானது உன்னுடைய அங்கங்களில் பாதமூலம் பாத அக்ரம்னு 2 உண்டு. கால்களில் பாதம் ஃபீட் இருக்கே, அது மேலே இருக்கிறது பாத அக்ரம், காலுக்கு கீழே அடியில் அடிக்கால் இருக்கே அது பாத மூலம். பாத மூலத்தை போய் பிடிச்சிடுவாளாம் யோகிகள், அவளுக்கு தான் அது பிடிக்குமானது. அதனால் அதே பதத்தை இங்கே பாகவத்தில் உபயோகம் பண்ணுறாள். தௌதாத்மா புருஷ கிருஷ்ண பாதமூலம் ந முஞ்சதி, கிருஷ்ணனுடைய பாத மூலத்தை விடமாட்டாள். அப்போ அவளுக்கு என்ன ஆகும், முக்த சர்வ பரிக்லேஷா பாந்தஸ்வசரணம் யதா. மொத்தம் பிரயாணம் பண்ணி ஊருக்கெல்லாம் போயிட்டு வரேன், 4 மாதம் வெக்கேஷன்னு போயிட்டு வந்தா, எந்த ஊருக்கு போனாலும் சரி, லண்டனாக இருக்கட்டும் ஹவாயியாக இருக்கட்டும், திரும்பி ஆற்றுக்கு வந்தோடனே அப்பாடா நம்ம ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டோம், அப்பாடா இதுதான் இதை விட்டு போகப்படாதுப்பா, என்ன தான் எவ்வளோ தூரம், எந்த இட்டாலியாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் பாரிஸாக இருக்கட்டும், நம்ம மாதிரி உண்டான்னுட்டு ஆற்றுல வந்து விழுந்தோடனே அப்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த ஸ்வகிருகத்துக்கு வந்த மனுஷன் எப்படி அதை விடாமல் அங்கேயே இருக்கணும்னு நினைப்பனோ அப்படி முக்த சர்வ பரிக்லேஷா, எல்லா விதமான மிசரீஸும் போனதுக்கு பிறகு அந்த பகவானுடைய பாத மூலம் அதெல்லாம் வந்து அடைஞ்சிட்டோமே, திரும்பி அந்த பாத மூலத்தை வந்து அடைஞ்சிட்டோமேங்கிறதாக அங்கேயே சுவாமிகிட்ட சரணமாக இருந்து அப்படியே இருந்துருப்பதான். எதாத்து மதோ பிரம்மன்னே தேகாரம்போஸ்ய தாதுபிஹி எதிர்ச்சயா ஹேதுனா வா பவந்தோ ஜானதே யதா. யதாத்து மதோ பிரம்மன் தேகாரம்போ அஸ்ய தாதுபிஹி, பஞ்ச மகாபூதங்கள் இருக்கே, பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம்னுட்டு, அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னேன். பின்ன எப்படி இந்த ஆத்மாவுக்கு உடல் உண்டாச்சு, இது என்ன ஒரு நிமித்தத்தினால ஏற்பட்டதா, இல்லை இது ஒரு ரேண்டமாக எதிர்ச்சியா, இல்லை ஏதான அதுக்கு காரணம் உண்டா, இது உங்களுக்கு தெரியுமே, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் எடுத்துன்னு பரீட்சித்து கேட்டான். எதிர்ச்சையா ஹேத்துனா வா பவந்தோ ஜானதே யதா, மனுஷியாளுக்கெல்லாம் இப்படி ஏற்படுறதுங்கிறதா கேட்டான். ஆசீத் யத் உதராத் பத்மம் லோகசம்ஸ்தான லக்ஷணம், இந்த விஸ்வம் படைப்பதற்கு லட்சணமாக இருந்த எந்த ஒரு பத்மம் தாமரை பகவானுடைய நாபியிலேருந்து தோணித்தோ, ஆசீத்து எது உதராத் பத்மம், பகவானுடைய வயற்று தொப்புள்லேருந்து எந்த பத்மம் உண்டாச்சோ, ஏன்னா அதில் தான் பிரம்மா தோன்றினாள். ஆசீத் யத் உதராத் பத்மம் லோகசம்ஸ்தான லக்ஷணம் யாவான் அயம் வை புருஷः யத்தா அவயவை பிருதக் எதிர்ச்சயா ஹேதுனா வா பவந்தோ ஜானதே யதா. இதானும் காரணம் இருந்ததா, இல்லை இதான் நிமித்தம் இருந்ததா, இல்லை காரணமே இல்லாமல் ரேண்டமாக தோணித்தா, என்னத்தினால பகவானுடைய நாபியிலேருந்து பத்மம் உண்டாகி அதுலேருந்து பிரம்மா தோன்றினார், இந்த விஸ்வத்தெல்லாம் படைச்சாருங்கிறதா எடுத்து சொல்லணும்னால். யாவான் அயம் வை புருஷா
यत्ता अवयवैः पृथक् तावान् असौ इति प्रोक्तः संस्था அவயவானிவே. 100 கேள்வி கேட்டாள். இந்த பகவானுடைய தேக அவயவங்கள் இருக்கே அதுக்கும் இந்த ஜீவன்கள்கிட்ட அவயவங்கள் இருக்கே அதுக்கும் ஏதான வித்தியாசம் உண்டா? ஏன்னா புருஷ சூக்தம் சொல்லி புருஷன் கிட்டேருந்தா எல்லா அவயவங்கள்லேருந்தும் இந்த விஷயம் பூரா உண்டாச்சுன்னு நீங்கள் சொன்னேள். மனுஷியாளுக்கும் அவயவங்கள் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறதாக பரீட்சித்து கேட்டான். அடுத்த கேள்வி, அஜஸ்ருஜதி பூதானி பூதாத்மா யதனுக்ரஹாத் ததிருஷே ஏன தத்ரூபம் நாபிபத்மசமுத்பவः. அஜஸ்ருஜதி பூதானி பூதாத்மா யதனுக்ரஹாத். சர்வபூதாத்மாவான பிரம்மா யாருடைய அனுகிரகத்தினால, எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால அஜஹா சிருஜதி பூதானி பாக்கி இருக்கப்பட்ட இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ஜந்துக்கள் எல்லாத்தையும் படைக்கிறார் சுவாமி. தேவதைகள், ரிஷிகள் எல்லாரையும் படிச்சிருக்கிறார், பிரஜாபதிகள் எல்லாரையும் படைக்கிறாள். அப்படி படைக்கிற இந்த பிரம்மாவுக்கும் சுவாமிக்கும் என்ன வித்தியாசம்? ததிருஷே ஏன தத்ரூபம் நாபிபத்ம சமுத்பவா. பகவானுடைய நாபியிலேருந்து தோன்றவர் இந்த பிரம்மா. அவருக்கும் அந்த பகவானுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாள். சச்சாபி யத்ர புருஷா விஸ்வஸ்தித்யுத்பவாப்யயः முக்த்வா ஆத்மமாயாம் மாயேஷः சேதே சர்வகுஹாஷயः. பேர்பட்ட இந்த பகவான், பிரம்மாவையே படைச்ச அந்த பகவான் விஸ்வஸ்தித்யுத்பவாப்யயः, இந்த விஸ்வத்தை தோண வச்சு அதை பரிபாலனம் பண்ணக்கூடிய சுவாமி மாயினால் படைச்சிருக்காள். அப்பேற்பட்ட அந்த சுவாமி மாயாதீத்தனாய் எங்கே சயனம் பண்ணிட்டுருக்காள்? ஷேதே சர்வகுஹாஷயா, எல்லா ஹிருதய குகையிலையும் இருக்கப்பட்ட அந்த பரமாத்மா எங்கே சயனம் பண்ணிட்டுருக்காள்? புருஷாவயவைர்லோகாः சபாலாः பூர்வகல்பிதாः லோகைः அமுஷ்யாவயவாः சபாலைர் இதி சுஷ்ருமா. நான் 2 விதமாக கேட்டிருக்கேனே உங்கள்கிட்டேருந்து. நீர் முன்னாடியே நீங்கள் சொன்னேன் என்கிட்ட இந்த மாதிரி புருஷ சூக்தம் சொல்லி, புருஷனுடைய சாட்சாத் புருஷன்னா சுவாமி பகவான் நாராயணன், அவனுடைய அவயவங்கள்லேருந்து லோகபாலால் இந்த லோகம் முழுக்க லோகங்கள் எல்லாம் கல்பிக்கப்பட்டன அப்படின்னு சொன்னேன். அதே சமயம் இந்த லோகபாலால் உலகங்கள் இதெல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணால் அந்த புருஷன் வரான்னு சொன்னாலே எப்படி இது உண்டாச்சுங்கிறத கேட்குறான். யாவான் கல்போ விகல்போ வா யதா காலோ அனுமீயதே பூதபவ்ய பவச்சப்த ஆயுர்மானம் ச யத் சதஹ. காலத்தினுடைய அளவு, சிருஷ்டியிலேருந்து பிரளயம் வரையந்தம் இருக்கப்பட்ட காலம், அதனுடைய அளவு இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், இப்படியெல்லாம் வாச்சியங்கள் இருக்கே, இப்படிலாம் சொல்கிறாளே, அதெல்லாம் என்ன தாத்பரியம், அது சிருஷ்டியில் எப்படி படைச்சிருக்காங்கிறத எடுத்து சொல்லணும். இப்போது இந்த காலத்துக்கே எத்தனை ஆயுசுங்கிறத எடுத்து சொல்லணும். யாவான் கல்போ விகல்போ வா யதா காலோ அனுமீயதே பூதபவ்ய பவச்சப்த ஆயுர்மானம் ஜெயத் சதஹ. இப்படி அங்கே படைச்ச அத்தனை பேருடைய லோகபாலால் இத்தனை பேர் இருக்காளே, அத்தனைக்கும் அவளுக்கும் எத்தனை ஆயுசு, எத்தனை டைம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னால் காலஸ்யானுகதிர் யாத்து லக்ஷ்யதே அன்வி பிருஹத்யபி யாவத்ய கர்மகதையா யாத்ருஷீ த்விஜசத்தமா. டைம் இருக்கே, காலம் இருக்கே, அது மைக்ரோ டைம் மேக்ரோ டைம். எப்படி மெட்டீரியல் இருக்கிறத, பெரிய மெட்டீரியல் விஸ்வம் பூரா பெரிய சன் இருக்குது, பல மடங்குகள் பூமியை காட்டிலும் பெருசாக இருக்கப்பட்டதெல்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி அணுவுக்குள்ளே இருக்கப்பட்டது ரொம்ப சின்ன அணு இருக்குது. அப்படி காலத்துக்கும் மைக்ரோ டைம் மேக்ரோ டைம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வர்ணிக்கணும். அதெல்லாம் எப்படி சுவாமி படைச்சாள், அதில் ஏற்படக்கூடிய கர்மாக்கள்னால் என்ன, இதெல்லாம் நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னால் யஸ்மின் கர்ம சமாவாயஹ யதா ஏனோபகிருஹ்யதே
குணானாம் குணினாம் செய்வ பரிணாமம் அபீப்சதாம். கர்மாக்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன, கர்மாக்கள்னால் எப்படி எல்லாரும் செய்கிறாள், அது தூண்டி விடுறது யார், அதனுடைய ரிசல்ட்டு காமங்கள் கிடைக்கிறதே, டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதே, அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் என்னமா இருக்குங்கிறது இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை எனக்கு எடுத்து சொல்லணும்னால், யஸ்மின் கர்ம சமாவாய யதா ஏனோபகிருஹ்யதே குணானாம் குணினாம் செய்வ பரிணாமம் அபீப்சதாம். பூபாதாளககுவ்யோம கிரகநக்ஷத்ர பூபிருதாம் சரித்சமுத்ரத்வீபானாம் சம்பவச்சைததோகசாம். பூ பாத்தாள ககுப்பு வியோம கிரக நக்ஷத்திர பூபிருதாம் சரித்து சமுத்திர த்வீபானாம் சம்பவச்சைதது ஓகசாம். பூமி, பாத்தாள லோகம், பூமிக்கு கீழே இருக்கப்பட்ட லோகங்கள், கக்குப்பு இதுக்கு மேலே இருக்கப்பட்டது வியோமம் ஆகாசம், கிரகங்கள் பெரிய பிளானட்ஸு, நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ், பூபிருதாம் பெரிய மலைகள் இருக்குது, சரித்து சமுத்திரம் நதிகள் சமுத்திரங்கள், அதில் இருக்கப்பட்ட துவீபங்கள், இது எல்லாத்தையும் சம்பவ செய்தது ஓகசாம். அது எல்லாத்தையும் படைத்து அதில் வசிக்கிறதுக்கு ஜீவன்களையும் படைச்சிருக்காளே, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னா, பிரமாணம் அண்டகோஷஸ்ய பாக்யாபியந்தரபேததः மகதாம் சானுச்சரிதம் வர்ணாசிரம விநிச்சயः. பிரமாணம் அண்டகோஷஸ்ய பிரமாணம். இந்த பிரம்மாண்டம் இருக்கே, இந்த பிரம்மாண்டத்தினுடைய பரிணாமம், அளவு, இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இதுக்கு உள்ளே வெளியிலே எல்லாம் என்ன இருக்குது, ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். டெல்லியிலேருந்து ஒரு ஒன்று பொண்ணு, ரொம்ப வயசில் சின்ன பொண்ணு, அவள் அடுத்தாப்பில் அவள் தான் நோபல் ப்ரைஸ் வாங்க போகிறாள். அவருக்கு பேர் பிரியம்வரதா நடராஜன்னு, இப்போ ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கா, டெல்லியிலேருந்து வந்திருக்கா, பார்க்கலாம் நீங்கள் கூகுளில் போய். அவள் பிரியா லிமிட்னே ஒரு லிமிட் தீரம் ஒன்று பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம சந்திரசேகர் லிமிட்டுங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா ஆஸ்ட்ரானமியில். அதில் வந்து இந்த பிளாக் ஹோல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி எவ்வளோ, அதுக்கு ஒரு லிமிட் இருக்காம், அதுக்கு மேலே வர்த்திக்காதாம் அது, அதெல்லாம் ஏதோ கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிருக்காள். இப்படி இங்கே பரீட்சித்து கேட்குறான்னு பார்த்தா, விஸ்வத்தை பார்த்தா, பிரம்மாண்டமான இந்த விஸ்வத்தை பார்த்தா பிரமிக்கிறேனே, அதனுடைய உள்ளே என்ன இருக்குது வெளியில் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிறது நமக்கு. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் இருக்கே, அதே எத்தனை பெருசு இருக்குது. இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அந்தண்ட இருக்கப்பட்டது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாமும் சுவாமி தான் படிச்சிருக்காரு அந்த அண்ட கோஷத்தை. அதனுடைய பரிணாமத்தினால் எடுத்து சொல்லணும்னால், மகதாம் சானுச்சரித்தம், வம்சானுச்சரித்தத்தை சொல்லணும் நீங்கள். என்ன பெரிய மகான்கள் எல்லாரும் இருக்காள். வர்ணாசிரம விநிச்சய, 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள், அதெல்லாம் யார் யார் எப்படி எப்படி அனுஷ்டிக்கணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும் எனக்கு. யுகானி யுகமானஞ்ச தர்மோ யஸ்ச யுகே யுகே அவதாரானுச்சரித்தம் யதாச்சரியதமம் ஹரேஹே. எது ஆச்சரியதமம் ஹரேஹே, தமம்னாக்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தரம்னா கம்பேரட்டிவ் டிகிரி, ஆச்சரியதமம்னா இதுக்கு மேலே ஒண்டர்ஃபுல் ஒன்றும் கிடையாதான், மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இது பகவான் ஹரியினுடைய அவதார கதைகள், அதெல்லாம் எடுத்து எனக்கு சொல்லணும். யுகானி யுகமானஞ்ச, ஒவ்வொரு யுகமும் எத்தனை, அதுக்கு மெஷர்மெண்ட் எத்தனை வருஷங்கள் இருந்தால் ஒரு யுகம், அதெல்லாம் எடுத்து சொல்லணும். அந்த ஒவ்வொரு யுகத்துலேயும் என்னென்ன தர்மங்கள், எப்படி ஒவ்வொரு யுகத்துக்கு தர்மம் மாறுறது, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னால், ரிணாம் சாதாரணோ தர்மः சவிசேஷஸ்ச யாத்ருஷः ஸ்ரேணீனாம் ராஜர்ஷீணாஞ்ச தர்மக்ருச்ரேஷு ஜீவதாம். தர்மங்கள் பலவிதமான ரூல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. ரிணாம் சாதாரணோ தர்மः, வியவகாரமாக தத்தத் விவசாயோப ஜீவினாம் விவகார நியம லக்ஷணம் தர்மம், அதெல்லாம் தான் ஸ்ரேணினாம்னு அதுக்கு அர்த்தம் போட்டாள். அது விவகாரத்தில் நமக்கு எவ்வளோ தர்மம் ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ
இப்போ இந்த ஊரில் ரைட் சைடில் தான் காரை விடலான்னா அது ஒரு தர்மம். இல்லை நான் லெஃப்டில் எல்லாம் விடுவேன், நான் ஊரில் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஐஐடியில் பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் லெஃப்ட் சைடில் தான் விடுவேன்னா அவனுக்கு ஆபத்துன்னு அது தர்மத்தை ஃபாலோ பண்ணியானும். அதே அது சாதாரண தர்மங்கள். இந்த ஊரில் இருக்கப்பட்ட தர்மங்கள்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரிணாம் சாதாரணோ தர்ம அதெல்லாம் என்னென்னு எடுத்து சொல்லுங்கோள். விசேஷ யாத்ருஷா விசேஷ தர்மங்கள் சிலது இருக்குது. இன்னென்ன நிலைமையில் இருக்கப்பட்டவாள் இன்னென்ன விசேஷங்கள் பண்ணும், அதெல்லாம் எத்திக்ஸ்னு சொல்கிறது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதெல்லாம் விசேஷ தர்மங்கள். அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கோ. ஸ்ரேணீனாம் ராஜர்ஷீனாஞ்ச தர்ம கிருச்ரேஷு ஜீவிதாம் கிருச்ரேஷு ஜீவிதாம் ஆபத்சு ஜீவிதாம் இத்தியர்த்தா. அதாவது ஆபத்காலம் வருது, அப்போ சில தர்மங்கள் மாறும். டாக்டரே சொல்லுவார், இந்த மாதிரி உனக்கு ரொம்ப மோசமாக போயிடுத்து, அதனால் நான் உனக்கு பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போகிறேன் பார். அப்பப்போ இல்லை நான் பிராமணன், நீங்கள் கொடுக்குற பிளட்டு யார்கிட்டேருந்து அமெரிக்காவில் இருங்கோ, நான் இந்தியாவிலேருந்து நல்ல அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ண அவள்கிட்டேருந்து நான் பிளட் எடுத்துன்னு வந்தால் தான் நான் பிளட்டை சம்மதிப்பேன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய பிளட்டை உள்ளே எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அது ஆபத் காலத்தில் அது அந்த மாதிரி அஷட்ட பேஷன்னு தர்மத்தை அனுஷ்டிக்கப்படாது. கிருச்ரேஷு ஜீவதாம் ஆபத்சு ஜீவதாம்னு சொல்கிறதுக்கா இத்தியர்த்தா. அப்போ தர்மம் இருக்கே அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். தத்வானாம் பரிசங்கியானம் லக்ஷணம் ஹேது லக்ஷணம். தத்வானாம் பரிசங்கியானம் லக்ஷணம் ஹேது லக்ஷணம். பிரகிருதி முதலான தத்துவங்கள் இருக்கே, அது இத்தனை தத்துவங்கள்னு எண்ணுவாள். அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் எடுத்து சொல்லணும். அதனுடைய லக்ஷணத்தை எங்களுக்கு சொல்லணும், டிஸ்கிரிப்ஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லணும். புருஷாராதன விதி யோகஸ்யாத்யாத்மிகஸ்ய ச. அஷ்டாங்க யோக விதி, தேவதா பூஜையினுடைய பிரகாரங்கள், எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மேனுவல் போட்டிருக்காள், தர்மத்தில் இருக்குது, இப்படி தான் பூஜை பண்ணணும்ட்டு. அந்த புருஷனை ஆராதிக்கக்கூடிய விதி இதெல்லாம் எடுத்து சொல்லணும். யோகேஸ்வரைஸ்வர்ஜகதி லிங்கபங்கஸ்து யோகினாம், இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். வேதோபவேத தர்மாணாம் இதிஹாச புராணயோஹோ சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதிசங்கிரமஹ. யோகேஸ்வரைஸ்வர்ஜகதி லிங்கபங்கஸ்து யோகினாம் வேததர்மாணாம் இதிஹாச புராணயோஹோ. யோகிகள், நல்ல யோகீந்திராள், அவள் ரொம்ப தபஸ் பண்ணி அவள் அடைஞ்ச மிஸ்டிக் பவர்ஸ் இருக்கே, அவளுடைய ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்தன்மை, அதெல்லாம் பற்றி எனக்கு எடுத்து சொல்லணும், எப்படி அவள்லாம் அடைஞ்சாளுங்கிறது. வேத உபவேத தர்மானாம், வேதத்தில் இருக்கப்பட்ட தர்மங்கள், ருக்கு யஜுர் சாமம் இத்தியாதி வேதங்கள் இருக்கே, அதோட தாத்பரியம் என்ன, அதோடு கூட உபவேதங்கள் இருக்குது, தனுர்வேதம் ஆயுர்வேதம், இது இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதோட இதிஹாச புராணயோஹோ 18 புராணங்கள் இருக்குது, இத்திஹாசங்கள் இருக்குது, ராமாயணம் மகாபாரதம், இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதிசங்கிரம இஷ்டாபூர்த்தஸ்ய காமியானாம் திரிவர்கஸ்ய சயோ விதிஹி. இந்த இத்தனை ஜீவன்கள், ஜீவராசிகள் இத்தனையும் படைச்சிருக்கேளே, சர்வபூதானாம், இத்தனைக்கும் உற்பத்தி ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் எப்படி ஏற்படுறது, எங்கே போகிறதுகளெல்லாம், எப்போ உண்டாச்சு, எப்போ போய் சேர்றதுகளெல்லாம், எங்கே போய் சேர்றது, அதோடு கூட இஷ்டாபூர்த்தசிய, இஷ்டானா வைதிக காமிய கர்மங்கள், யஜ்ஞங்கள் பண்ணுறது, அதெல்லாம் என்னென்னங்கிறத எடுத்து சொல்லுங்கோ. பூர்த்த தர்மங்கள், ஸ்மார்த்த தர்மங்கள், கிணறு வெட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, இந்த மாதிரிலாம் கோவில் கட்டுறது, இதெல்லாம் பூர்த்த தர்மங்கள். காமியானாம், இது அத்தனையும் பண்ணுறாளே, இதனுடைய பலன் என்ன. திருவர்கஸ்ய சயோ விதிஹி, தர்மார்த்த காமங்கள்ன்ட்டு 3 புருஷார்த்தங்கள் இருக்கே, அதுகளுக்குனா என்னென்ன சட்டங்கள், அதெல்லாம் வாட் ஆர் த ரூல்ஸ் இன் ஈச் ஆஃப் தீஸ் புருஷார்த்தாஸ், அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கோள். யோவானுஷாயினாம் சர்கः பாஷண்டஸ்ய ச சம்பவः ஆத்மனோ பந்தமோக்ஷௌ ச
வியவஸ்தானம் ஸ்வரூபதா. இது பாட பேதம் இருக்குது. யோவா அனுஷாயினாம் சர்கான்னு இருக்குது. யஷ்ச அனுஷாயினாம் சர்கான்னு பாட பேதம். யஷ்சானுஷாயினாம் சர்கா பாஷண்டஸ்ய ச சம்பவः. அனுஷாயினாம்னா நல்ல டிஸ்கிரிமினேட்டிவ் விவேக புத்தி உள்ளவர்கள் இருக்காளே அவளுடையவும் பாஷண்டஸ்ய, பாஷண்டின்னு யாரை சொல்கிறதுன்னா வைதிக சம்ஸ்காரம் இல்லாதவாள். இப்போல்லாம் நிறையா இப்படி விவாகாதிகள்லாம் நடக்கிறதோ இல்லையோ, ஏன்னா ஒரு ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதிக்கு போகிறாள். அப்போ சம்ஸ்காரம் இல்லாமல், வைதிக சம்ஸ்காரம் இல்லாமல் இருக்கப்பட்டவாள். இப்போ அவள் 2 பேருக்கும் வர குழந்தைகள்னால் வைதிக சம்ஸ்காரம் அற்றவர்களாக இருப்பார்கள். பாஷண்டஸ்ய ச சம்பவः, அப்பேற்பட்டவாள். ஆத்மனோ பந்த மோக்ஷௌச்ச, ஜீவன்களுக்கு இப்போ ஏற்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் டிஸ்கிரிமினேட்டிவ் விவேக புத்தியோடு கூட இருந்து நல்ல சம்ஸ்காரம் இருக்கப்பட்டவாள். சம்ஸ்காரஹீனாள் பாஷண்டிகள். அவள் 2 பேருக்கும் ஆத்மனோ பந்த மோக்ஷௌச்ச வியவஸ்தானம் ஸ்வரூபதா, அவளுக்கு பந்த மோக்ஷம் இப்போ ஏற்பட்ட ஜீவன்கள் இருக்காளே, பந்தம் ஏற்படுறது மோட்சம் ஏற்படுறது இப்படி நடந்துட்டுருக்கே, அவளுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத எடுத்து சொல்லணும்னால், யதாத்மதந்திரோ பகவான் விக்ரீடதி ஆத்மமாயையா விசிருஜ்ய வா யதா மாயாம் உதாஸ்தே சாட்சிவத் விபுஹு. இந்த பகவான் யதாத்மதந்திரः ஆத்மதந்திரः ஸ்வதந்திரः இது அர்த்தः. அவர் பரதந்திரர் இல்லை, அவர் வெரி இண்டிபெண்ட் பர்சன். ஆத்மதந்திரः பகவான், அப்பேற்பட்டவர் மாயைங்கிறத ஒன்று சிருஷ்டி பண்ணி விக்ரீடதி, இப்படி விளையாடுறார். இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறது, ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணுறது, மறுபடியும் அழிக்கிறது, இப்படிலாம் விளையாடுறாரே மாயினால். ஆனால் எந்த மாயை சிருஷ்டி பண்ணாரோ அந்த மாயையில் மாட்டிக்காமல் விசிருஜ்யவா யதா மாயாம் உதாஸ்தே சாட்சிவத் விபு, அதில் மாட்டிக்காமல், அதனால் ரூல் செய்யப்படாமல் அப்படி சாட்சி மாதிரி விட்னஸ் மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் வெளியிலேருந்து படைச்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே சாட்சியாக, அதெல்லாம் எப்படிங்கிறத எடுத்து சொல்லணும்னால், சர்வமே தச்ச பகவன் பிருச்சதோ மே அனுபூர்வசா தத்வதோ அர்ஹசி உதாகர்த்தும் பிரபன்னாய மகாமுனே. நான் பிரபன்னா பிரபத்தின்னு அர்த்தம். பகவானை போய் சரணம் அடைஞ்சு விடுறது. இப்போ நான் சரணம் அடைஞ்சிருக்கேன் கிருஷ்ணர்கிட்டக்க, அதனால் பிரபன்னன். அப்படி பிரபன்னனாக இருக்கப்பட்ட எனக்கு மகாமுனே, எல்லாம் தெரிஞ்ச நீங்கள், தத்வதா அர்ஹசி உதாகர்த்தும், இத்தனை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு நான் அர்ஹன், நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணும். நான் அத்திர பிரமாணம் ஹி பவான் பரமேஷ்டி யதாத்மபூ அபரே சானுதிஷ்டந்தி பூர்வேஷாம் பூர்வஜை கிருதம். நான் ஏன் உங்களை இதை கேட்குறேன் தெரியுமா? நீங்கள் ஆத்மபூனா பிரம்மான்னு அர்த்தம். இந்த பிரம்மா மாதிரி ஆத்மபூஹு இவ யதா ஆத்மபூஹுன்னா அதான் அர்த்தம். நீங்கள் பிரம்மா மாதிரி நீங்கள் தான் பிரமாணம், எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர் நீங்கள். பாக்கி பேர் அப்படி இல்லை. முன்னாடி இவருக்கு அவளுக்கு முன்னாடி யாரோ சொன்னத எனக்கு எங்கள் தாத்தா சொன்னால், தாத்தாக்கு பாட்டா சொன்னார்னுட்டு அந்த முனி சொன்னார், அந்த முனிக்கு அந்த முனியோட அப்பா சொன்னார். இப்படி பூர்வஜை கிருத்தம், ஒவ்வொருத்தரும் பூர்வேஷாம் பூர்வஜை கிருத்தம், தனக்கு முன்னோர்கள் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படி கேட்டு தெரிஞ்சுருக்காள். அப்படி இல்லை, நீங்கள் சாக்ஷாத் பிரம்மா மாதிரி இதை தெரிஞ்சின்றவள். அதனால் நீங்கள் சொல்லணும்னால், நமே அசவ பராயந்தி பிரம்மன் அனசனாதமி பிபதோ அச்சுத பீயூஷம் தத்வாக்கியாப்தி வினிஸ்ருதம். பிபதா அச்சுத பீயூஷம். அச்சுத பீயூஷம்னா என்ன அர்த்தம்னா, அச்சுத கீர்த்தி பீயூஷம். பகவான் அச்சுதன் இருக்கானே, அவனுடைய கீர்த்தி யசஸ், அவனுடைய லீலைகள், அவனுடைய கதைகள், இதெல்லாம் தேவாமிர்தம் மாதிரி. அது எப்படி வருது? உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சுங்கிறதானே தத்வாக்கியாப்தி வினிஸ்ருதம். உங்களுடைய பேச்சுங்கிறதான க்ஷீராப்தி, சமுத்திரம் பார்க்கடல் இருக்கே, அதில் கடையப்பட்ட அமிர்தம் அது. அந்த அமிர்தத்தை குடித்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, பிரம்மன்னு அனசனாதபி, நான் சாப்பிடாமல் இந்த கங்கா தீரத்தில் 7 நாள்
அப்படியே பிராயோபவேசனாய் ஆகாரம் பண்ணாமல் உட்கார்ந்துருக்கேனே, எனக்கு என்னமே அசவப்பராயந்தி, என் உடம்புல களைப்பே தெரிய மாட்டேங்கிறதுனாள் ராஜா. இப்படி ரொம்ப கெஞ்சி சுகாச்சாரியாலை பார்த்து கேட்டாள். இந்த ராஜாங்கிறது இத்தனை ஸ்லோகங்கள். இது நம்ம சேர்ந்து இப்போ அத்தியனம் பண்ணிவிட்டு பாக்கி ஸ்லோகங்களை அப்புறம் பார்ப்போம். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே द्वितीयस्कन्धे अष्टमोऽध्यायः. राजोवाच 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 ब्रह्मणा चोदितो ब्रह्मन् ब्रह्मणा चोदितो ब्रह्मन् ब्रह्मणा चोदितो ब्रह्मन् गुणाख्याने अगुणस्य च गुणाख्याने अगुणस्य च गुणाख्याने अगुणस्य च यस्मै यस्मै यथा प्राह यस्मै यस्मै यथा प्राह यस्मै यस्मै यथा प्राह नारदो देवदर्शनः नारदो देवदर्शनः नारदो देवदर्शनः एतद्वेदितुमिच्छामि 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 तत्त्वं तत्त्वविदां वर तत्त्वं तत्त्वविदां वर तत्त्वं तत्त्वविदां वर हरेः अद्भुतवीर्यस्य हरेरद्भुतवीर्यस्य हरेरद्भुतवीर्यस्य कथालोकसुमङ्गलाः 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 कथयस्व महाभाग कथयस्व महाभाग कथयस्व महाभाग यथाहम् अखिलात्मनि यथाहम् अखिलात्मनि यथाहम् अखिलात्मनि कृष्णे निवेश्य निस्सङ्गम् कृष्णे निवेश्य निस्सङ्गम् कृष्णे निवेश्य निस्सङ्गम् मनस्त्यक्ष्ये कलेवरम् मनस्त्यक्ष्ये कलेवरम् मनस्त्यक्ष्ये कलेवरम् शृण्वतः श्रद्धया नित्यम् शृण्वतः श्रद्धया नित्यम् शृण्वतः श्रद्धया नित्यम् गृणतश्च स्वचेष्टितम् गृणतश्च स्वचेष्टितम् गृणतश्च स्वचेष्टितम् कालेन नातिदीर्घेण कालेन नातिदीर्घेण कालेन नातिदीर्घेण भगवान् विशते हृदि भगवान् विशते हृदि भगवान् विशते हृदि प्रविष्टः कर्णरन्ध्रेण प्रविष्टः कर्णरन्ध्रेण प्रविष्टः कर्णरन्ध्रेण स्वानां भावसरोरुहम् स्वानां भावसरोरुहम् स्वानां भावसरोरुहम् धुनोति शमलं कृष्णः धुनोति शमलं कृष्णः धुनोति शमलं कृष्णः सलिलस्य यथा शरत् सलिलस्य यथा शरत् सलिलस्य यथा शरत् धौतात्मा पुरुषकृष्ण धौतात्मा पुरुषकृष्ण धौतात्मा पुरुषकृष्ण पादमूलं न मुञ्चति पादमूलं न मुञ्चति पादमूलं न मुञ्चति मुक्तसर्वपरिक्लेशः 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 पान्थस्वशरणं यथा पान्थस्वशरणं यथा पान्थस्वशरणं यथा यदधातु मतो ब्रह्मन्
यदधातु मतो ब्रह्मन् यदधातु मतो ब्रह्मन् देहारम्भोऽस्य धातुभिः देहारम्भोऽस्य धातुभिः देहारम्भो अस्य धातुभिः यदृच्छया हेतुना वा यदृच्छया हेतुना वा यदृच्छया हेतुना वा भवन्तो जानते यथा भवन्तो जानते यथा भवन्तो जानते यथा आसीत् यत् उदरात् पद्मम् आसीत् यदुदरात् पद्मम् आसीत् यदुदरात् पद्मम् लोकसंस्थानलक्षणम् 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 यावानयं वै पुरुषः यावानयं वै पुरुषः यावानयं वै पुरुषः यत्ता अवयवैः पृथक् यत्तावयवैः पृथक् यत्तावयवैः पृथक् तावान् असौ इति प्रोक्तः तावानसाविति प्रोक्तः तावान् असाविति प्रोक्तः संस्था अवयवानिव संस्था अवयवानिव संस्था अवयवानिव अजसृजति भूतानि अजसृजति भूतानि अजसृजति भूतानि भूतात्मा यदनुग्रहात् भूतात्मा यदनुग्रहात् भूतात्मा यदनुग्रहात् ददृशे येन तद्रूपम् ददृशे येन तद्रूपम् नाभिपद्मसमुद्भवः 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 स चापि यत्र पुरुषः स चापि यत्र पुरुषः विश्वस्थित्युद्भवाप्ययः 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 मुक्त्वा आत्ममायां मायेशः मुक्त्वात्ममायां मायेशः मुक्त्वात्ममायां मायेशः शेते सर्वगुहाशयः शेते सर्वगुहाशयः शेते सर्वगुहाशयः पुरुषावयवैर्लोकाः 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 सपालाः पूर्वकल्पिताः सपालाः पूर्वकल्पिताः सपालाः पूर्वकल्पिताः लोकैरमुष्यावयवाः 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 सपालैरिति शुश्रुमा सपालैरिति शुश्रुम सपालैरिति शुश्रुम यावान् कल्पो विकल्पो वा यावान् कल्पो विकल्पो वा यावान् कल्पो विकल्पो वा यथा कालो अनुमीयते यथा कालो नुमीयते भूतभव्यभवच्छब्द 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 आयुर्मानं च यत्सतः आयुर्मानं च यत्सतः आयुर्मानं च यत्सतः कालस्यानुगतिर्यातु 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 लक्ष्यतेऽन्वी बृहत्यपि लक्ष्यतेऽन्वी बृहत्यपि लक्ष्यतेऽन्वी बृहत्यपि यावत्यः कर्मगतयः यावत्यः कर्मगतयः
यावत्यः कर्मगतयः यादृशीः द्विजसत्तम यादृशीर्द्विजसत्तम यादृशीर्द्विजसत्तम यस्मिन् कर्मसमावायो यस्मिन् कर्मसमावायो यस्मिन् कर्मसमावायो यथा येनोपगृह्यते यथा येनोपगृह्यते यथा येनोपगृह्यते गुणानां गुणिनां चैव गुणानां गुणिनां चैव गुणानां गुणिनां चैव परिणाममभीप्सतां परिणामम् अभीप्सतां परिणाममभीप्सतां भूपातालककुव्योम 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 ग्रहनक्षत्रभूभृतां 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 सरित् समुद्रद्वीपानां सरित् समुद्रद्वीपानां सरित् समुद्रद्वीपानां सम्भवश्चैतदोकसां 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 प्रमाणम् अण्डकोशस्य प्रमाणम् अण्डकोशस्य प्रमाणम् अण्डकोशस्य बाह्याभ्यन्तरभेदतः 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 महतां चानुचरितं महतां चानुचरितं महतां चानुचरितं वर्णाश्रमविनिश्चयः 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 युगानि युगमानञ्च युगानि युगमानञ्च युगानि युगमानञ्च धर्मो यश्च युगे युगे धर्मो यश्च युगे युगे धर्मो यश्च युगे युगे अवतारानुचरितम् अवतारानुचरितम् अवतारानुचरितं यदाश्चर्यतमं हरेः यदाश्चर्यतमं हरेः यदाश्चर्यतमं हरेः नृणां साधारणो धर्मः नृणां साधारणो धर्मः नृणां साधारणो धर्मः सविशेषश्च यादृशः सविशेषश्च यादृशः सविशेषश्च यादृशः श्रेणीनां राजर्षीणां च श्रेणीनां राजर्षीणां च श्रेणीनां राजर्षीणां च धर्मकृच्छ्रेषु जीवतां धर्मकृच्छ्रेषु जीवतां धर्मकृच्छ्रेषु जीवतां तत्त्वानां परिसङ्ख्यानं तत्त्वानां परिसङ्ख्यानं तत्त्वानां परिसङ्ख्यानं लक्षणं हेतुलक्षणं लक्षणं हेतुलक्षणं लक्षणं हेतुलक्षणं पुरुषाराधनविधिः 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 योगस्याध्यात्मिकस्य च योगस्याध्यात्मिकस्य च योगस्याध्यात्मिकस्य च योगेश्वरैश्वर्यगतिः 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 लिङ्गभङ्गस्तु योगिनां लिङ्गभङ्गस्तु योगिनां लिङ्गभङ्गस्तु योगिनां वेदोपवेदधर्माणां वेदोपवेदधर्माणां वेदोपवेदधर्माणां
इतिहासपुराणयोः सम्प्लवः सर्वभूतानां विक्रमः प्रतिसङ्क्रमः इष्टापूर्तस्य काम्यानां त्रिवर्गस्य च यो विधिः यो वा अनुशायिनां सर्गः यश्चानुशायिनां सर्गः पाषण्डस्य च सम्भवः आत्मनो बन्धमोक्षौ च व्यवस्थानं स्वरूपतः यथात्मतन्त्रो भगवान् विक्रीडत्यात्ममायया विसृज्य वा यथा मायाम् उदास्ते साक्षिवद्विभुः सर्वम् एतच्च भगवन् पृच्छतो मे अनुपूर्वशः तत्त्वतो अर्हसि उदाहर्तुम् प्रपन्नाय महामुने अत्र प्रमाणं हि भवान् परमेष्ठी यथात्मभूः अपरे चानुतिष्ठन्ति पूर्वेषां पूर्वजैः कृतं न मे असवः परायन्ति ब्रह्मन् अनशनादमि पिबतः अच्युतपीयूषं तद्वाक्याब्धिविनिसृतम् இவ்வாறாக ராஜா பரீட்சித்து பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியால கேட்டான் கேள்வி. இதை சூதர் சௌனகாதிகளுக்கு எடுத்து சொல்கிறாள். அடுத்தாப்புல சில ஸ்லோகங்கள் இப்படி கேட்டான் ராஜா பரீட்சித்துங்கிறதா எடுத்து சொன்னாள். சூத உவாச்ச, சூதர் சொன்னார் அடுத்தாப்புல, स उपामन्त्रितो राज्ञा कथायाम् इति सत्पतेः ब्रह्मरातो भृशं प्रीतः
விஷ்ணுராதேன சம்சதி. சூதர் சவுனகாரிகளுக்கு எடுத்து சொல்கிறாள், இவ்வாறாக உபாமந்திரிதா அதவா பிருஷ்டா, அதாவது இப்படி கேட்டான்னு அர்த்தம். உபாமந்திரிதானா பிருஷ்டகான்னு அர்த்தம். இப்படி ராஜா கேட்டான், ராஜாவால் கேட்கப்பட்ட சுகாச்சாரியால் நாள். பிரம்மராதா, பிரம்மராத்தன்னு சுகாச்சாரியாளுக்கு பேர், விஷ்ணுராத்தன்னு பரீட்சித்துக்கு பேர். பிரம்மராஜன் ஏன் பேருந்தாள், பாலோபிச குருத்வேன முனிபியா பிரம்மணாயதா தத்தோதா பிரம்மராதேதி நாம வையாசகேஹே அபூத். வையாசகியான வியாசருடைய புத்திரரான சுக்கருக்கு சின்ன குழந்தையாக இருந்தால், பாலோபி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட குருத்வேன அவர் பிரம்மனிஷ்டாளாகி குருவாக இருக்கிறதுனால பிரம்மணா யதா முனிபியா, பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கப்பட்ட எல்லா முனிகளும் அவரை பிரம்மராத்தன்னு கூப்பிடுவாளாம். அதனால் அவருக்கு பிரம்மராத்தன்னு பேர் சுகாச்சாரியாளுக்கு. அந்த பிரம்மராத்தர் விஷ்ணுராதேன சம்சதி, இப்பேர் சம்சதினா இத்தனை முனிகளங்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் விஷ்ணுராத்தன் ஏன் பேருனால், விஷ்ணுனா ராத்தா யா சா விஷ்ணுராத்தா, பகவான் விஷ்ணுனால் காப்பாற்றப்பட்டவனான். ஏன்னா பரீட்சித்து, ஏன்னா சின்ன கர்ப்பத்துக்குள்ளே, அதனால் அவனுக்கு விஷ்ணுராத்தன்னு பேர். அந்த விஷ்ணுராத்தனால் கேட்கப்பட்டது இந்த சதஸில் கங்கா தீரத்தில் அத்தனை முனிகள் ராஜ ரிஷிகள் எல்லாருடைய ரிஷிகளுக்கும் நடுப்புற சுகாச்சாரியால் கேட்கப்பட்டார். இந்த கதையை சொல்லணுங்கிறதாக பாகவத்தை சொல்லணும்ட்டு. அதனால் என்ன பண்ணாள்னால், பிராக பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம். பிரம்மசம்மிதம் புராணம், பிரம்மசம்மிதான வேத துல்லியமிதி அர்த்தா, இது வேதத்துக்கு சமானமாக. அப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை எடுத்து சொன்னாள் பிரம்மனிஷ்டாள்ங்கிறதா சூத்தர் சொல்கிறாள். பிரம்மணே பகவத் புரோக்தம் பிரம்மகல்பே உபாகதே. பிரம்மகல்பத்தில் சாட்சாத் பகவானால் பிரம்மாவுக்கு சொல்லப்பட்ட விஷயம் எதுவோ அந்த பாகவத்தை எடுத்து சொன்னாள். யத்யத் பரீக்ஷித் ரிஷபா பாண்டூனாம் அனுபிருச்சதி ஆனுபூர்வேன தத் சர்வம் ஆக்கியாத்தும் உபசக்கிரமே. அந்த பாண்டவ வம்சத்தில் ரிஷபன் மாதிரி லீடராக இருக்கப்பட்ட பரீட்சித்து என்னென்னத்தெல்லாம் கேட்டானோ அது எல்லாத்துக்கும் பதில் பாகவதம்ங்கிறதான கிரந்தமாக எடுத்து சொன்னாள்னு சொல்ல ஆரம்பித்தாருங்கிறதாக சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இதிலிருந்தே இன்னும் பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கலைங்கிறது தெரிகிறது. ஏன்னா அடுத்த அத்தியாயத்தில் இந்த சதுஸ்லோகி பாகவத்தில் சொல்ல போகிறார். எப்படி சாக்ஷாத் பிரம்மா நாரதருக்கு 4 ஸ்லோகத்தில் பாகவத சாரம் முழுக்க சொன்னது, அதை சொல்ல போகிறாள் அடுத்த அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சூத்தர் சவுனகாரிகளுக்கு இப்படி ராஜா பரீட்சித்து கேட்டான், இனிமேல் பாகவதத்தை சுகாச்சாரியால் சொல்ல போகிறாருங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்போ பாக்கி இருக்கிற ஸ்லோகத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். சூத உவாச்ச சூத உவாச்ச சூத உவாச்ச சௌபாமந்திரிதோ ராஜ்ஞா சௌபாமந்திரிதோ ராஜ்ஞா சௌபாமந்திரிதோ ராஜ்ஞா கதாயாம் இதி சத்பதேஹ கதாயாமிதி சத்பதேஹ கதாயாமிதி சத்பதேஹ பிரம்மராதோ ப்ருஷம் ப்ரீதः பிரம்மராதோ ப்ருஷம் ப்ரீதः பிரம்மராதோ ப்ருஷம் ப்ரீதः விஷ்ணுராதேன சம்சதி விஷ்ணுராதேன சம்சதி விஷ்ணுராதேன சம்சதி பிராக பாகவதம் நாம பிராக பாகவதம் நாம பிராக பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் புராணம் பிரம்மசம்மிதம் புராணம் பிரம்மசம்மிதம் பிரம்மணே பகவத் புரோக்தம் பிரம்மணே பகவத் புரோக்தம் பிரம்மணே பகவத் புரோக்தம் பிரம்மகல்பே உபாகதே பிரம்மகல்பே உபாகதே பிரம்மகல்ப உபாகதே யத்யத் பரீக்ஷித் ரிஷபः யத்யத் பரீக்ஷித் ரிஷபः யத்யத் பரீக்ஷித் ரிஷபः பாண்டூனாம் அனுபிருச்சதி பாண்டூனாம் அனுபிருச்சதி
पाण्डूनामनुपृच्छति आनुपूर्व्येण तत्सर्वम् आनुपूर्व्येण तत्सर्वम् आनुपूर्व्येण तत्सर्वम् आख्यातुमुपचक्रमे आख्यातुमुपचक्रमे आख्यातुम् उपचक्रमे श्रीहरे नमः। इत्यार्षे श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे प्रश्नविधिः नाम अष्टमोऽध्यायः। श्रीहरे நமஹ. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க. ஓம் ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே महापुराणे द्वितीयस्कन्धे अष्टमोऽध्यायः। राजोवाच ब्रह्मणा चोदितो ब्रह्मन् गुणाख्याने गुणस्य च यस्मै यस्मै यथा प्राह नारदो देवदर्शनः एतद्वेदितुमिच्छामि तत्त्वं तत्त्वविदाम्बर हरेरद्भुतवीर्यस्य कथालोकसुमङ्गलाः कथयस्व महाभाग यथाहम् अखिलात्मनि कृष्णे निवेश्य निस्सङ्गं मनस्त्यक्षे कलेवरं शृण्वतः श्रद्धया नित्यं गृणतश्च स्वचेष्टितं कालेन नातिदीर्घेण भगवान् विशते हृदि प्रविष्टः कर्णरन्ध्रेण स्वानां भावसरोरुहं धुनोति शमलं कृष्णः सलिलस्य यथा शरत् धौतात्मा पुरुषः कृष्ण पादमूलं न मुञ्चति मुक्तसर्वपरिक्लेशः पान्थः स्वशरणं यथा यदधातु मतो ब्रह्मन् देहारम्भो अस्य धातुभिः यदृच्छया हेतुना वा भवन्तो जानते यथा आसीत् यद् उदरात् पद्मं लोकसंस्थानलक्षणं यावानयं वै पुरुषः यत्ता अवयवैः पृथक् तावान् असौ इति प्रोक्तः संस्था अवयवानिव अजसृजति भूतानि भूतात्मा यदनुग्रहात् ददृशे येन तद्रूपं नाभिपद्मसमुद्भवः स चापि यत्र पुरुषः विश्वस्थित्युद्भवाप्ययः मुक्त्वात्ममायां मायेशः शेते सर्वगुहाशयः पुरुषावयवैर्लोकाः सपालाः पूर्वकल्पिताः लोकैः अमुष्यावयवाः सपालैरिति शुश्रुम यावान् कल्पो विकल्पो वा यथा कालो अनुमीयते भूतभव्य भवच्छब्द आयुर्मानं च यत्सतः कालस्यानुगतिर्यातु लक्ष्यतेऽन्वी बृहत्यपि यावत्यः कर्मगतयः यादृशी द्विजसत्तम यस्मिन् कर्म समावायो यथा येनोपगृह्यते गुणानां गुणिनां चैव परिणामम् अभीप्सताम् भूपातालककुव्योम ग्रहनक्षत्रभूभृतां सरित्समुद्रद्वीपानां सम्भवश्चैतदोकसाम् प्रमाणम् अण्डकोशस्य बाह्याभ्यन्तरभेदतः महतां चानुचरितं वर्णाश्रमविनिश्चयः युगानि युगमानञ्च धर्मो यश्च युगे युगे अवतारानुचरितं यदाश्चर्यतमं हरेः
नृणां साधारणो धर्मः सविशेषश्च यादृशः श्रेणीनां राजर्षीणां च धर्मकृच्छ्रेषु जीवतां तत्त्वानां परिसङ्ख्यानं लक्षणं हेतुलक्षणं पुरुषाराधनविधिः योगस्याध्यात्मिकस्य च योगेश्वरैश्वर्यगतिः लिङ्गभङ्गस्तु योगिनां वेदोपवेदधर्माणाम् इतिहासपुराणयोः सम्प्लवः सर्वभूतानां विक्रमः प्रतिसङ्क्रमः इष्टापूर्तस्य काम्यानां त्रिवर्गस्य च यो विधिः यो वानुशायिनां सर्गः पाषण्डस्य च सम्भवः आत्मनो बन्धमोक्षौ च व्यवस्थानं स्वरूपतः यथात्मतन्त्रो भगवान् विक्रीडत्यात्ममायया विसृज्य वा यथा मायाम् उदास्ते साक्षिवद्विभुः सर्वमेतच्च भगवन् पृच्छतो मेनु पूर्वशः तत्त्वतोऽर्हसि उदाहर्तुं प्रपन्नाय महामुने अत्र प्रमाणं हि भवान् परमेष्ठीयतात्मभूः अपरे चानुतिष्ठन्ति पूर्वेषां पूर्वजैः कृतं न मे सवः परायन्ति ब्रह्मन् अनशनादमी पिबतो अच्युतपीयूषं तद्वाक्याब्धिविनिसृतम् सूत उवाच स उपामन्त्रितो राज्ञा कथायाम् इति सत्पतेः ब्रह्मरातो भृशं प्रीतः विष्णुरातेन संसदि प्राह भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितं ब्रह्मणे भगवत्प्रोक्तं ब्रह्मकल्पे उपागते यद्यत् परीक्षिदृषभः पाण्डूनामनुपृच्छति आनुपूर्व्येण तत्सर्वम् आख्यातुमुपचक्रमे श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे प्रश्नविधिर्नाम अष्टमोऽध्यायः। श्रीहरे நமः. இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात्
कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय